தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நாம பாக்குறத வச்சு எதையுமே முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு இந்த வசனத்தின் மூலமா அறிந்து கொள்றோம். உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்த்து நம்ம அதுக்குள்ள இருக்கிறத முடிவு செஞ்சிடக்கூடாது. அதே போல நமக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்க பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி இருக்காங்க, படிச்சவங்க மாதிரி இருக்காங்க, ரொம்ப வசதியா இருக்காங்க, இல்ல இவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, இவங்க போய் இந்த தப்ப செய்வாங்களா அப்படின்னு நாம எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது. இவங்க பல வருஷ விசுவாசி, இவங்க இந்த மாதிரியான ஊழியங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி யார சொல்றதையும் நம்பிடவும் கூடாது. நாம எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற நீதியின்படியே நடந்து கொள்ளணும் என்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற காரியமா இருக்குது. அதனால கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளையை கை கொண்டு எல்லாவற்றிலும் நீதியாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாம்.